الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعن ابن عباس رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم من كان له فرطان من أمتي أدخله الله بهما الجنة. فقالت عائشة فمن كان له فرط من أمتك؟ قال ومن كان له فرط يا موفقة. فقالت فمن لم يكن له فرط من أمتك؟ قال فأنا فرط أمتي لن يصابوا بمثلي. رواه الترمذي وقال هذا حديث غريب. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது உம்மத்திலே, சமூகத்திலே யாருக்கு 2 குழந்தைகள் அவர் வஃபாத்தாகுவதற்கு முன்னாலேயே வஃபாத்தாகி விட்டார்களோ அவர்கள் மூலமாக அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் நுழைவிப்பான். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், உங்களுடைய உம்மத்திலே ஒரு பிள்ளை வஃபாத்தாகிய ஒருவருக்குமா சொர்க்கம் கிடைக்கும்? கால, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நற்செயலின் பால் வழிகாட்டப்பட்டவளே, அதாவது ஆயிஷா நாயிக்கு ஒரு சிறப்பு பெயர் சொன்னார்கள். நற்செயலின் பால் எப்பொழுதும் விரைந்து செல்லக்கூடிய பெண்ணே, யாருக்கு ஒரு பிள்ளை இருந்து மரணித்தாலும் அவரும் அந்த பிள்ளை மூலம் சொர்க்கம் செல்வார். திரும்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யாருக்கெல்லாம் சிறு வயதில் பிள்ளைகள் மரணிக்கவில்லையோ உங்களுடைய உம்மத்தில் அவர்களுடைய நிலைமை என்ன? அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது உம்மத்திலே அப்படி யாராவது இருந்தால் நான் தான் அவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவனாக இருப்பேன். என்னை போன்று யாரும் சோதிக்கப்படவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸை இமாம் திர்மிதி அவர்கள் தங்களது கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சொல் இருக்குது, ஃபரத்துன் என்ற சொல். அதாவது சின்ன வயசிலே மௌத்தாகிற குழந்தைகளுக்கு ரசூலுல்லாஹ் அந்த பெயரை சூட்டிக்கிறாங்க. ஃபரத்துண்டு சொன்னால் அதோடைய மொழி கருத்து என்னவென்றால், ஒரு இடத்துக்கு நாங்கள் செல்ல போகிறோம், அந்த இடத்தை பற்றிய அறிமுகம், அனுபவம் எங்களுக்கு இல்லை, ஒரு ஆளை நாங்கள் எங்களுக்கு முன்னாலே அனுப்பி வைக்கிறோம். அந்த இடத்தை பார்த்து அந்த இடத்தை நாங்கள் போய் தங்கிறதுக்கு வசதியான உள்ள ஒரு இடமா அவர் ஏற்கனவே போய் அதை தயார் பண்ணி வைப்பார். இவருக்குத்தான் ஃபரத்துண்டு சொல்றது. உதாரணமாக நாங்கள் விளங்கி கொள்றதா இருந்தால், நம்மளோட ஊரில் ஆற்றுக்கு போகிற பழக்கம் இருக்குது. ஆற்றுக்கு போகிறதுக்கு முந்தி 2 பேர் 3 பேரை ஏற்கனவே அனுப்பி ஆற்றுல போய் இடம் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எங்களுக்கு முன்னால் 2 பேரையும் ஒரு ஆளை அனுப்புறதுக்கு தான் ஃபரத்துன்ற சொல் பயன்படுத்துறது. ஏற்கனவே எங்களுக்காக அவர் போய் அதெல்லாம் தயார் பண்ணி வைப்பார். அப்போ இந்த பிள்ளைகளுக்கு ஏன் ரசூல் அந்த பேரை வச்சாங்கன்னா,
பருவ வயசு அடைகிறதுக்கு முந்தி பாவமறியாத வயசுல இந்த பிள்ளைகள் வஃபாத்தாகிறாங்கன்னா வாப்பா அம்மாவுக்குள்ள சொர்க்கத்துக்கான ஏற்பாடு அங்க போய் எல்லாட்ட செய்யறாங்க. அதுக்குதான் இந்த பயன்படுத்தப்பட்டு. ஏண்டா குழந்தைகளுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது அரபு மொழியில. ஃபரத்துண்ட சொல்ல பாவிச்சுக்கிறான் இதுக்கு தான். ஆகவே பருவ வயசில 2 பிள்ளைகளை யாராவது இழந்தால் அந்த பிள்ளைகள் மூலமாக அந்த அந்த பெற்றோர் சொர்க்கம் போவாங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இதை கேட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அப்ப ஒரு பிள்ளை மூத்தா போனவங்களோட சமூகத்துல அந்த பெற்றோர் சொர்க்கம் போக மாட்டாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நன்மையின் பால் வழிகாட்டப்பட்ட பெண்ணே, ஒரு பிள்ளை மூத்தானாலும் அந்த பிள்ளை மூலம் உங்களோட பெற்றோர்கள் சொர்க்கம் போவாங்க. இங்க எண்ணிக்கை பிரச்சனை இல்லை. அதாவது பருவ வயசை அடையறதுக்கு முந்தி பிள்ளைகள் வஃபாத்தாகி அல்லாஹ் போய் சேர்ந்தா அவங்களால இந்த பெற்றோர்கள் ஆழ்ந்த கவலை அடைவாங்க. அது அந்த கவலைக்கு நிகரா எதுவும் இருக்காது. அப்ப அல்லாஹு தாலா அந்த கவலைக்கு ஈடாக சொர்க்கத்தை கொடுக்கிறான். அந்த பிள்ளைகளின் காரணமாக அந்த பெற்றோர் சொர்க்கம் போறாங்க. அப்ப இந்த பிள்ளைகள் என்ன செய்யுதுன்னா அல்லாட்ட போய் வாதாடுது தண்ட உம்மா வாப்பாவுக்காக. அவங்களுக்கு யாரெல்லாம் நீ சொர்க்கத்தை கொடு என்று சொல்லி, என்னை இழந்து உலகத்திலே கவலைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பெற்றோர்களுக்கு அந்த கவலைக்கு பகரமா நீ சொர்க்கத்தை கொடு என்று வாதாடி இவங்க வஃபாத்தாகிறதுக்கு முன்னுக்கு சொர்க்கம் போறதுக்குரிய ஏற்பாட்டை செய்யறதால தான் அந்த பிள்ளைகளுக்கு ரசூலுல்லாஹ் ஃபரத்துண்டு வச்சாங்க. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு வளமை இருந்து அவங்க எப்ப பார்த்தாலும் குறுக்கு கேள்வி கேட்பாங்க. ஒரு பெரிய அறிவாளி, சஹாபியாக்களிலே பெரிய ஒரு அறிவாளி தான் ஆயிஷா ரலியல்லாஹு. அப்ப கேட்குறாங்க, யாருக்கும் எந்த பிள்ளையும் சின்ன வயசுல மூத்தாக இல்லை, அவங்களுக்கு அப்படி என்ன சொர்க்கம் இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்களுக்காக நான் ஏற்கனவே போய்த்து அவங்களுக்கு நான் தயார் செய்வேன் சொல்றான். அதாவது என்னுடைய ஷஃபாத்தின் மூலமாக இந்த உம்மத்துல சின்ன வயசுல பிள்ளை இழக்காதவங்களுக்காக நான் ரசூல் அல்லாஹ்ட்ட ஷஃபாத் செஞ்சு அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கறதுக்கான ஏற்பாட்டை செய்வேன். அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. என்னண்டா, முழு உம்மத்துக்கு நான் ஷஃபாத்தை செஞ்சு ஏற்கனவே அவங்கள முந்திக்கிட்டு போய் சொர்க்கத்துக்குரிய ஏற்பாடை செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, நான் உலகத்துல சோதிக்கப்பட்டீரேன். என்ன போல யாரும் சோதிக்கப்பட்டது கிடையாது. அந்த அளவுக்கு சோதனைக்கு நான் உள்ளாக்கப்பட்டிருக்கிறேன். எனவே அந்த சோதனைக்கு பகரமா அல்ல இந்த முழு உம்மத்துக்காக ஷஃபாத் செய்யற ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு தருவான். அப்ப உங்களுக்கு தெரியும், உலகத்திலே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள், ரசூல்மார்கள். அவங்க தான் முதலாவது தரத்தில் இருக்கிறாங்க சோதனை. அந்த வகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பாரிய அளவு சோதிக்கப்பட்டாங்க என்கிறது அவங்களோட வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற எங்களுக்கு தெரிய வருவது. ஆகவே இந்த ஹதீஸ்ல நாங்க விளங்கி கொள்றோம், இந்த சிறு பிள்ளைகளை இழக்கிற தாய் தந்தையர் ஆழ்ந்த கவலைக்குள்ளாகி அவங்க விரக்தி அடைய தேவையில்லை. இப்படியான சுகசோபனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. وعن أبي موسى الأشعري قال رسول الله صلى الله عليه وسلم إذا مات ولد العبد قال الله تعالى لملائكته قبضتم ولد عبدي. அபு மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியாரின் ஒரு குழந்தை மரணித்து விட்டால் அல்லாஹ் மலக்குகளிடம் கேட்கின்றான், என்னுடைய அடியானின் குழந்தையினுடைய உயிரை நீங்கள் கைப்பற்றி விட்டீர்களா?
ஃபயகூலூன நஅம், மலக்குகள் ஆம் என்று சொல்வார்கள். ஃபயகூலு, அப்பொழுது அல்லாஹ் கேட்கிறான், கபல்தும் சமரத ஃபுஆதி, என்னுடைய அடியானினுடைய இதயக்கனியை நீங்கள் பறித்து கொண்டு வந்து விட்டீர்களா என்று கேட்கிறார். ஃபயகூலூன நஅம், அதற்கும் மலக்குகள் ஆம் என்று சொல்வார்கள். ஃபயகூலு, அப்பொழுது அல்லாஹ் சொல்வான், மாதா கால அபிதி, அந்த உயிரை நீங்க பறிச்ச நேரம் என்னுடைய அடியான் என்ன சொன்னான்? ஃபயகூலூன ஹமிதக வஸ்தர்ஜா, அந்த அடியான் யா அல்லாஹ் உன்னை புகழ்ந்தான், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னான். மேலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னான். ஃபயகூலுல்லாஹு, அல்லாஹ் அப்ப சொல்றான், இப்னு லி அப்தி பைத்தன் ஃபில் ஜன்ன வ சம்மூஹு பைத்தல் ஹம்து, ரவாஹு அஹ்மத் வ திர்மிதி, என்னுடைய அடியானுக்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுங்கள், அந்த வீட்டுக்கு ஹம்து என்ற வீடு என்று பெயர் சூட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். புகழுக்குரிய வீடு என்று பெயர் வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் திருமிதியில பதிவாரிக்கு. அப்ப இந்த ஹதீஸிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆறுதல் சொல்றாங்க. சின்ன வயசுல பிள்ளைகளை இழந்த பெற்றோர், அந்த ஆறுதல் எப்படி மலக்குகளுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் நடக்கிற உரையாடல் போல இது. அல்லாஹு தஆலா மலக்குகள்கிட்ட கேட்கிறான், என்ற அடியானின் குழந்தையினுடைய உயிரை கைப்பற்றி விட்டு வந்தீர்களா? அப்ப கேள்வி எதை சொல்லுது? இந்த கைப்பற்றின விஷயம் அல்லாஹ்வுக்கு தெரியாதா? இவங்கிட்ட கேட்டுத்தானே தெரிஞ்சு கொள்ளணும், அப்படி இல்லை. அந்த விடயத்தை எல்லாம் பெருசா எடுக்கிறான், பெரிய விஷயமா எடுத்து கேட்கிறான். இந்த அடியாண்ட குழந்தையிட உயிரை கைப்பற்றிக்கிட்டு வந்துட்டீங்களா? அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா கவலை கொள்றான். அப்ப அவங்க ஆம்டு சொன்ன நேரம் அல்லாஹ் திரும்ப கேட்கிறான். ஒரு தடவை கேட்டான், குழந்தையிட உயிரை கைப்பற்றிட்டாங்கடா, முடிஞ்சதே, அந்த குழந்தையின் இதயக்கனியை நீங்கள் கொண்டு வந்து விட்டீங்களா? இதயக்கனி என்று சொன்னா ஈரக்குழுந்து சொல்லுவோமே. சரி, ஒரு சின்ன பபாய்க்கு இருந்தா அந்த பபாக்கும் உமாக்கும் வாப்பாக்குள்ள இந்த அன்பு எங்களால் சொல்ல இயலாது. அந்த அளவுக்கு இறுக்கமான ஒரு அன்பு, உறவு, நட்பு. இப்ப இதயக்கனின்னு சொல்லி அந்த கவலையை இன்னும் அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துறான். அப்ப அதுக்கும் ஆம் என்று சொன்ன பொழுதுதான் அந்த நேரம் மனுஷன் இனி இல்லைன்னு கவலை கொள்ற நேரம். ஒரு புள்ள வஃபாத்தாகிட்டா, அப்ப அந்த அடியான் என்ன சொன்னான்? 2 வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னான். அது உண்மையிலே அந்த டைம்ல அந்த வார்த்தை வாரது லேசா வராது. அல்ஹம்துலில்லாஹ். 2வது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹுக்காகவே வாழ்கிறோம், அவன் அளவிலேயே திரும்பி செல்ல இருக்கிறோம் அவன் சொல்லிட்டான். ஏண்டா அவனுக்கு தெரியும், அந்த அடியானுக்கு இது என்னோட சொந்த பொருள் இல்லை, நான் பெற்றெடுத்தாலும் அல்லாஹ் இரவலா தந்தது, நான் கேட்ட நேரம் கொடுத்தாகணும், ஆனா இந்த டைம்ல பொறுமையை நான் கை கொள்ளணும் என்பதற்காக அந்த அடியான் அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு ஒன்று போனா அல்லாஹ் மறுபடியும் ஒன்று தருவான் என்று சொல்லி அல்லாஹ்ட்ட முழு பாரத்தையும் சாட்டிட்டு அமைதியா இருந்துட்டான். அப்பதான் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய இந்த அடியானுக்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுங்க, வீட்டை கட்டி அதுக்கு ஹம்த் என்ற பெயரை வைங்க. ஹம்த் என்று சொன்னா இந்த அடியான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னான், எனவே அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற பெயரை சொல்லுங்க, பெயரை வைங்க என்று அல்லாஹ் சொல்றான். ஆகவே இது இன்னொரு வகையான சிறப்பு. சரி, ஒரு பிள்ளையை இழந்தவங்களுக்கு அல்லாஹு தஆலா வாக்களிக்கிற ஒரு சுபசோபனம், இதை சொல்லலாம். وعن عبد الله بن مسعود قال قال رسول الله صلى الله عليه وسلم من عز مصابا
ஃபலஹு மிஸ்லு அஜ்ரிஹி ரவாஹு திர்மிதி வ இப்னு மாஜா. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு துன்பத் துயரத்துக்கு உள்ளானவருக்கு யார் அனுதாபம் தெரிவித்தாரோ அவருக்கு அந்த துன்பத் துயரத்துக்கு உள்ளானவருக்கு கிடைக்கிற கூலி போல ஒன்று கிடைக்கும். இந்த ஹதீஸ் சம்பந்தமாக இமாம் திர்மிதி சில அறிவிப்பாளர் வரிசை சம்பந்தம் விமர்சனங்கள் சொன்னாலும் சிலர் இந்த ஹதீஸை சஹாபியினுடைய கூற்றாகவும் சொல்றாங்க. இருந்தாலும் நாங்கள் ஹதீஸை விளங்குற நேரம் இந்த இஸ்லாத்தில் அனுதாபம் தெரிவிக்கிறோன்னு ஒன்று மௌத்தா போனா தஅஸியான்னு சொல்லுவாங்க. அரபிகள் 3 நாள் அந்த அனுதாபம் தெரிவிக்கிற நாளாக அதை பிரகடனப்பச்சு வச்சுப்பாங்க. அரபு நாடுகளில் அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. மையத்து வீட்டில் சின்ன ஒரு ஹட்டு மாதிரி அடித்து அதில் ஈப்பாங்க. அவங்களோட சொந்த பந்தங்கள் வந்து ஆறுதல் சொல்லி துவா செஞ்சுட்டு போவாங்க. அப்போ இங்கனே ஆறுதல் சொல்றது சொன்னா அவர் எந்த முசீபத்தை ஒருவர் அடைஞ்சிக்கிறாரோ அவருக்கு கூலிக்குதே, அந்த கூலி போட ஒன்று இங்க கிடைக்கும். இந்த வஃபாத்தாகின ஒரு மையத்து வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு நாங்க அனுதாபம் தெரிவிக்கிற நேரம் ஓதுற துவாய் இன்ன லில்லாஹி மா அஅதா வலஹு மா அஹத என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹு தஆலா இதுவரை காலமும் எந்த உயிரை தந்து வச்சானோ அதுவும் அல்லாஹ்வுக்கு சொந்தம், எந்த உயிரை இப்ப எடுத்துட்டானோ அதுவும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். சரி, வகுல்லு ஷைஇன் இன்தஹு பிஅஜலி முஸம்மா, ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விடத்தில் குறிப்பிட்ட தவணை காலம் உண்டு. ஃபல் தஸ்பிர், நீங்க பொறுமையாறீங்க. வல் தஹ்தசிப், அல்லாஹ்ட்ட கூலி எதிர்பாரு. இதுதான் அந்த துவா. வேற துவாக்களும் இருக்குது. அஹ்ஸனல்லாஹு அஸாஅக, உங்களோட இந்த துன்ப துயரத்தை அல்லாஹ் ஒரு நல்ல விதமாக மாற்றி அமைப்பானாக, உங்களுக்கு மகத்தான கூலியை தருவானாக என்று சொல்ற துவாக்கள்லாம் இருக்கு. ஏதோ அதை நாம பாடமாக்கி ஓதலாம், அதனுடைய கருத்தை நாங்க சொல்லலாம், அல்லது எந்த வகையில எங்கட பாசையில நாங்க சொன்னாலும் அது அனுதாபம் தெரிவிச்சதா இருக்கும். அதுக்கு அந்த முசீபத்துக்குள்ளானவருக்கு கிடைக்கிற கூலி போல ஒன்று கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கடைசியாக நாங்க ஒரு ஹதீஸை பார்த்து இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். வன் அபீ ஹுரைரத قال قال رسول الله صلى الله عليه وسلم من أزى ثقلا كسي بردا في الجنة رواه الترمذي. யார் வஃபாத்தான ஒருவரது குடும்ப அங்கத்தவருக்கு அனுதாபம் தெரிவித்தாரோ அவருக்கு மறுமையில் ஒரு போர்வை அணிவிக்கப்படும். இந்த ஹதீஸ் இருக்குது. இதெல்லாம் ஆறுதல் தெரிவிக்கிற ஹதீஸ். அதனோடு தொடர்பான ஒரு சின்ன ஒரு ஹதீஸ் இருக்குது. அதை நாங்கள் படிச்சுட்டா அந்த முதலாவது பகுதி முடிஞ்சிடும். ஒன் அப்துல்லா இப்னு ஜஃபர் கால, ஜஃபர் ரலியல்லாஹுடைய மகன் அறிவிக்கிறாரு, லம்மா ஜாஅ நஅயு ஜஃபர், ஜஃபர் இப்னு அபி தாலிப், அபு தாலிப் ரசூலுல்லாஹ்ட பெரியப்பா, அவர மகன் ஜஃபர்ன்ற ஒரு ஆள் இருந்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி ஜஃபர். அவங்கட மரண செய்தி வந்த பொழுது அவங்க ஒரு யுத்தத்துல கொல்லப்பட்டுட்டாங்க. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்னஉ லி ஆலி ஜஃபரின் தஆமன், ஜஃபர்ட குடும்பத்துக்காக உணவு தயாரித்து கொடுங்கள். ஃபகத் அதாஹும் மா யஸ்கலுஹும் ரவாஹு திர்மிதி வ அபூ தாவூத் இப்னு மாஜா. ஏனெனில் உணவு தயாரிப்பதை விட்டும்
அவர்களை வேறொரு விஷயம் பராக்காக்கி விட்டது. சாப்பாடெல்லாம் சமைச்சு திங்கக்கூடிய அளவுக்கு அவங்களோட யோசனை இருக்காது. ஏன் மரண செய்தி வந்திக்குது. எனவே அவர்களிடம் வேறொரு விஷயம் வந்துட்டு அவங்க வேற விடயத்தில் கவலையில் ஆழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அவங்ககிட்ட வந்துட்டு மற்றவங்க சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆகவே மரணித்தவர்களுடைய வீட்டுக்கு அண்டை அயலவர்கள் நண்பர்கள் சாப்பாடு தயாரித்து கொடுக்கறது ஒரு சுண்ணத்தான விஷயம்ங்கிறத இதில் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். ஏன்னா அவங்க வளமை பிரகாரம் சமைச்சு சாப்பிடக்கூடிய நிலையில் இருக்க மாட்டாங்க, கவலையோடு இருப்பாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது ஒரு சுண்ணத்தான நபிகளுடைய வழிமுறையாக இருக்குது. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு